வெளியில ஏதாவது நடந்திருக்கான்னு சொல்லிட்டு. எனக்கு வேற ஸ்டேட்ல நடந்தத விட, நம்ம தமிழ்நாட்ல தான் நெறையா நடந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்ல இருக்கிறவங்க ஆல்மோஸ்ட் நம்மள மாரி கொஞ்சம் ப்ரவுன் ஸ்கின் டோன் அந்த மாரி தான் இருப்பாங்க. அந்த ஷேட்ல தான் இருப்போம். பட் இவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு உண்மையிலேயே புரியல. இங்க தமிழ்நாடு, சென்னை இங்க தான் எனக்கு நெறைய அந்த மாரி நடந்திருக்கு. நான் ஆக்சுவலி ஒரு 2, 3 சீரியல்ஸ்ல வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் அந்த மாரி போயிட்டுருந்தேன். சும்மா புடிக்கும். ஓ! நமக்கு ஸ்க்ரீன்ல வந்தா நம்ம பார்க்கலாம்ல. அந்த மாரி சும்மா என் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருந்தாங்க. ஒரு டைம் பாஸ்க்காக நான் போயிட்டுருந்தேன். அப்போ வந்து ஈவிபில நடந்தது அது ஒரு சீரியலுக்காக. அதுக்கு வந்து ஒரு ஏஜென்ட் மாதிரி இருப்பாங்க. ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் ஹையர் பண்றதுக்காக. ஒரு சில கிரைட்டீரியாலாம் வச்சிருக்காங்க. ரிச், நார்மல் அண்ட் மாடல் அந்த மாதிரி ஒரு கிரைட்டீரியா வச்சிருக்காங்க. பேஸ்ட் ஆன் த லுக் அவங்களோட அந்த பேமெண்ட் எல்லாம் சேஞ்ச் ஆகும். அப்போ என்னோட ஃபோட்டோஸ் வந்து அவங்க கேட்டிருந்தாங்க வாட்ஸ்அப்ல. நாளைக்கு ஒரு ஷூட் இருக்கு. இவ்ளோ ஃபீமேல் வேணும் அப்டி சொல்லி கேட்டிருந்தாங்க. என்னோட ஃப்ரெண்ட் வந்து எனக்கு அத ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு நான் வந்து வாட்ஸ்அப்ல பிங் பண்ணும்போது ஃபோட்டோஸ் கேட்டாங்க. ஃபோட்டோஸ்ல நம்ம நார்மலா இருக்கிறத விட ஒரு 2, 3 ஷேட் வந்து அதிகமா தான் இருக்கும். அப்போ அத பார்த்துட்டு அவங்க ஓகே சரி வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து எனக்கு ஒரு 800 ஏதோ சொல்லியிருந்தாங்க. பெர் டேக்கு அவங்க 800 குடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, நாங்க போனதுக்கப்புறம் ரொம்ப ஒரு மாதிரி ஃபேஸ் ரியாக்ஷன் எல்லாம் பயங்கரமா இருந்தது. "நீ என்ன இவ்ளோ கருப்பா இருக்க? எதுக்கு இவ்ளோ இப்படி இருக்க? ஆனா ஃபோட்டோல அப்படி தெரியவே இல்ல. எதுக்கு ஃபில்டர் போட்டெல்லாம் ஃபோட்டோ ஷேர் பண்றீங்க?" அப்படின்லாம் சொல்லிட்டு, அதில ரொம்ப ஒரு டவுனாவே இருந்துட்டுருந்தேன்.